என்னண்ணே ஏதோ யோசனையில் இருக்கிற மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. அண்ணன் வந்து பணம் கொடுத்ததை பத்தி தானே யோசிச்சுட்டு இருக்க? இல்ல. புரியுதுண்ணே. என்ன புரியுது? நீ குழப்பத்துல இருக்கேன்னு நல்லாவே புரியுது. இப்ப நடந்த பிரச்சனையில யார் மேல தப்பு இருக்கு நீயே சொல்லு. ஏமலதான்டா தப்பு. போதுமா? நின்னுட்டு இருக்கேன் பாருங்க. அண்ணே கோச்சுக்காதண்ணே. அப்பா அண்ணத்துக்கு கொடுத்த பணம் இது எப்படி அம்மாக்கு தெரிஞ்சதுன்னு தெரியல. அதை போய் அம்மா கிட்ட சொன்னது, வீட்டுல சண்டை போட்டது, அதை விட தப்புண்ணே. அம்மா செஞ்சதெல்லாம் மன்னிக்கவே முடியாத ஒரு பெரிய விஷயம்ண்ணே. டேய், அம்மா அவன்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லிச்சா? இல்லண்ணே, மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா மன்னிப்பு கேட்டுதானே ஆகணும். ஆனா அம்மா கேட்பாங்களான்னு தெரியலண்ணே. யாரு? அம்மாவா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அவங்க எடுத்ததுதான் முடிவு. அப்ப நமக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குல்ல, அப்ப நாம தானே போய் மன்னிப்பு கேட்கணும். டேய், நாம ஏன்டா கேட்கணும்? அண்ணே, நம்ம எல்லாரும் சேர்ந்தானே அண்ணத்தை கொடுமைப்படுத்திட்டு இருக்கோம். அம்மா தெரிஞ்சு பண்றாங்க, நம்ம தெரியாம பண்ணிட்டு இருக்கோம். இல்ல அப்படி என்ன பண்ணிட்டோம்னு எனக்கு புரியலையே. என்னண்ணே, அவ்வளவு பிரச்சனையிலையும் அவ்வளவு பெரிய பணத்தை ஒத்த ஆளா, அது ஒரு பொண்ணா இருந்து புரட்டி கொண்டு வந்து கொடுத்துருக்கு. நாம எல்லாம் வேடிக்கை மட்டும் தானே பார்த்தோம். வெறும் ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை யாரும் ஆறுதலா சொல்லவே இல்லையேண்ணே. என்ன பேச சொல்ற? அப்பா பேசினாரு. நியாயமா பார்த்தா நீ தான் பேசியிருக்கணும். ஏன்னா அண்ணன் வருங்கால பொண்டாட்டினே. டேய், நடந்த பிரச்சனையில தலையும் புரியாம வாழும் புரியாம என்னால மட்டும் எப்படா தலையிட முடியும்? நாம தலையிட வேணாம், நம்ம தலையை ஆட்டாம இருந்தாலே போதும். நான் ஒன்னு சொல்லவா? பூ வாங்கி தரதும், துணிமணி வாங்கி தரதும், கொலுசு மாட்டி விடுறதும் இது மட்டும் அன்பு இல்லைண்ணே. கட்டிக்கு போற பொண்ண நம்ம யாருக்கும் விட்டு தராம இருக்கணும்னே. அவன் தானே ஆம்பளை. என்ன சொல்ல வர? அண்ணன் மனசு உடைஞ்சு போயிருப்பானே. அவளோட மனசுப்பட்ட காயத்துக்கு நம்ம மருந்து போட முடியாட்டியும் அதுக்கு மன்னிப்புன்னு ஒண்ணு கேட்டோம்னாலே அதுவே அவளுக்கு பெரிய ஆறுதலா இருக்கும்னே. டேய், நீ வேற மருந்து போடணும், தைலம் போடணும், டாக்டர் மாதிரி. விளையாடாதனே. அண்ணன் நம்ம அம்மாவால அசிங்கப்பட்டிருக்குனே, அதை நம்ம தான் சரி செய்யணும். கிளம்புனே ப்ளீஸ்ண்ணே. மன்னிப்பு கேட்கறதுனால ஒன்னும் குறைஞ்சு போயிட மாட்டோன்னே. ஐயோ. சரிடா, நான் மன்னிப்பு கேட்கறேன். ஆனா அங்க வந்துட்டு காலில் விழு கையில விழுன்னு சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கேன், செம்ம காண்டாயிடுவேன். அதெல்லாம் ஒண்ணு சொல்ல மாட்டேனே. வானே கிளம்பலாம். அதான் சொல்றேனே, வானே போலாம். வானே. டைமை பாருடா. இருண்ணே, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்ன சின்னதா? பெரியதா? ஒத்த கால்ல கோலம் போட்டுட்டு இருக்கீங்க, இன்னொருத்தர் மரத்துக்கு பெயிண்ட் பார்த்துட்டு இருக்கீங்க. ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு வர சொல்லிட்டு இப்ப எதுவுமே பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? சின்னதா, நான் இங்க இருக்கேன், கொஞ்சம் திரும்புறீங்களா?